Hi and welcome back to my channel. இன்னைக்கு லஞ்சில் ப்ரெஷர் குக்கரில் பண்ண தக்காளி சாதம், பன்னீர் பீசஸ் வச்சு சிக்கன் ஸ்டைலில் தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா, அப்புறமா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. வெறும் வெள்ளரிக்காவும் போட்டுக்கலாம், அது கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான் அது. ஸோ நார்மல் பொன்னி புழுங்கல் ரைஸ் ஒரு 3/4 வழக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வைக்காமல் டைரெக்டாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பேனில் ஒரு 3 to 4 ஸ்பூன் நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ எண்ணெயும் நெய்யும் நம்ம சாய்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஜாஸ்தியாகவும் ஆயில் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் பேனை சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா நெய்யும் எண்ணெயும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ்லாம் குயிக்காக கருக ஆரம்பிச்சிடும். இப்போ ஹோல் ஸ்பைசஸில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் கிராம்பு ஒரு 3 ஆட் பண்ணேன். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் முட்டைப்பொடி மாஸ்க்கு எப்படி நம்ம கட் பண்ணுவோம் அந்த சைஸில் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தோட கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், சேர்த்த அளவை விட கொஞ்சம் பாதியாக சுருங்கி வரும். அந்த டைம் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ வதக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடும் போதும் ரொம்ப வாயில் தட்டுப்படாது. ஆல்மோஸ்ட் ஒரு கரைஞ்ச ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ண அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி சீக்கிரம் வதங்குன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஸோ இந்த ஆயிலே நல்லா வேகும், கரண்டியை வச்சு மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோல் ஸ்பைசஸ் நான் எல்லாம் மொத்தமாக கலந்து வச்சுருக்கிறனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தூளாக வந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்பைஸை ஆட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ தக்காளியில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம் இன்னும் வேணும்னா கூட மிளகாத்தூள் அதிகப்படுத்திக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா மூடி போட்டு வேக. இப்போ கரண்டியை வச்சு மசிச்சோன்னா நல்லா மசிய வரும். அப்படி நமக்கு ப்ரெஸ் பண்ண சாஃப்டாக இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா குழையிற அளவுக்கு மசிச்சாச்சு தக்காளியை. இப்போ வாஷ் பண்ண அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இதே தக்காளி சாதத்துக்கு எப்பயும் போல் சீரக சம்பா, பாஸ்மதி, பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். ஸோ பொன்னி புழுங்கலை பண்ணும்போது அரிசியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும், ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்டெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். 3/4 வழக்கு பொன்னி புழுங்கல் அரிசிக்கு 1.25 வழக்கு தண்ணி, இது வந்து சரியாக வரும். எனக்கு ஒரு 2 விசிலில் நல்லா சரியாக கரெக்டான பதத்துக்கு வெந்திருந்தது. ஸோ இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் பர்னருக்கு எப்பயும் போல் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். அது சாதம் ஒரு அடுப்பில் ரெடியாக இருக்கும் போதே அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் தான் செய்ய போகிறேன். ஸோ தேங்காய் வதக்கிட்டு அதை ஆற வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ தேங்காய் ஆறுற டைமுக்குள்ளே நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பன்னீரை தான் லைட்டாக வறுக்க போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில். பன்னீரை எண்ணெயிலையாவது பட்டர்லையாவது வறுத்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாகவே பன்னீரை கட் பண்ணிக்கலாம், நல்லா கொஞ்சம் பிச்சு சாப்பிட்ற மாதிரி. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பயும் போல் கொஞ்சமாக கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சட்டில் டேஸ்ட்டுக்காக. ரொம்ப ஜென்டிலாக எல்லா பக்கமும் லைட்டாக வேகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் வறுத்த அதே கடாயில் அடுத்து கோக்னட்ஸுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஆயிலோடு சேர்த்து தான் பண்ண போகிறேன். மிளகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சோம்பு, கொஞ்சம் கசகசா, இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்குது.
நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, வேணும்னா 2 பூண்டு சேர்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல சிக்கன் பண்ணுவாங்க இதே ஸ்டைலில். ஸோ அதே இதை வந்து நம்ம பன்னீரில் ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தும் வதக்கியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக தனியா விதை. ஸோ மிளகா வந்து 1 இல்லை 2 கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். ஸோ தேங்காய் வதக்கிட்டு அதை ஆற வச்சுருக்கேன். ஸோ இந்த மீன் டைம் வெள்ளரிக்காய் பச்சடிக்கும் ரெடி பண்ணிடலாம். கழுவின வெள்ளரிக்காய் தோலெல்லாம் சீச்சிட்டு கட் பண்ணுறதும் வெங்காயத்தெல்லாம் எப்படி பொடியாக கட் பண்ணுவோம் அந்த ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். சில இடத்துல வெள்ளரிக்காய் பீசஸ் தயிர் பச்சடியில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருப்பேன். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். வெள்ளரிக்காய் கட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டி புளிக்காத தயிர் ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா பச்சடி ரெடி. இந்த பச்சடி நல்லா வெயில் டைமில் ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பிட்றதே நல்லா கூலான எஃபெக்டாக இருக்கும். பச்சடியோட ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயம், நல்லா புளிக்காத ஒரு பாதி தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணோன்னா பச்சடி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆற வச்ச தேங்காவை அரைச்சிடலாம். தேங்காய் மசாலா ஒரு மீடியமான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ தனியாக மறுபடியும் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் மசாலா தான் கடாயில் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்காய் வதக்கும் போதும் ஒரு ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இட் டிபெண்ட்ஸ், அந்த டைமில் ரொம்ப கருகிற மாதிரி இருக்குது இல்லை எண்ணெய் பத்தலைன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா கன்சிஸ்டன்சி பன்னீர் பீசஸ் மேலே அப்படி பரட்டின மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பதத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ மசாலா சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே கடன்னு தண்ணியெல்லாம் வற்றி திக்கனாக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு பன்னீர் ரெடி பண்ணுறதும் தேங்காய் மசாலா ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் மேஜரான ஒர்க். ஸோ அடுப்பில் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். இப்போ பன்னீர் சேர்க்குற ஸ்டேஜுக்கு மசாலா திக்கன் ஆகிடுச்சு. பன்னீர் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் சேர்த்ததுமே ரொம்ப குயிக்காக மசாலா திக்கன் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் மசாலா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா அதை டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மசாலாவை பேஸாக வச்சு பன்னீருக்கு பதிலாக பொட்டேட்டோ இல்லை பாயில்டு எக் வச்சும் பண்ணலாம், இல்லை ஈவன் மீல் மேக்கர் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ குக் பண்ண தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட சிம்பிள் லஞ்ச். Hope you all like my video. Thank you and happy food.